ஐவோ ஜிமா போர் 1945 ஆண்டு பிப்ரவரி 19 அன்று பேட்டில் ஆஃப் ஐவோ ஜிமா தொடங்கியது. அந்த நாளில் அமெரிக்க கடற்படையினர் ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த ஐவோ ஜிமா தீவை கைப்பற்றும் நோக்கில் தரையிறங்கினர். இது இரண்டாம் உலகப் போரின் மிகவும் முக்கியமான போர்களில் ஒன்றாகும். ஐவோ ஜிமா பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு சிறிய எரிமலை தீவு. அது ஜப்பான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விமான போர்களில் முக்கியமான தளமாக இருந்தது. இந்த தீவை கைப்பற்றினால் அமெரிக்கா ஜப்பானை நேரடியாக தாக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதால் அதன் முக்கியத்துவம் மிகுந்தது. அமெரிக்க படைகளில் முக்கிய பங்காற்றியது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெரைன் கார்ப்ஸ் ஆகும். ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படையினர் கடற்கரையில் இறங்கி கடுமையான எதிர்ப்பை சந்தித்தனர். ஜப்பானிய படைகள் நிலத்தடியில் சுரங்கங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி திடீர் தாக்குதல்களை நடத்தினர். ஜப்பான் தரப்பில் தளபதியாக இருந்தவர் டடாமிச்சி குரிபயாஷி. அவர் மிகவும் திட்டமிட்ட பாதுகாப்பு யுத்தத்தை நடத்தினார். நேரடி கடற்கரை தாக்குதலை விட நிலத்தடி சுரங்கங்கள் மூலம் நீண்ட நாள் போர் திட்டத்தை வகுத்தார். இந்த போர் சுமார் 36 நாட்கள் நீடித்தது. இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர். அமெரிக்க படைகளுக்கு இது மிகுந்த உயிரிழப்பை ஏற்படுத்திய கடினமான வெற்றியாக இருந்தது. இந்த போரின் நினைவு சின்னமாக மவுண்ட் சுரிபாச்சி மலையில் அமெரிக்க வீரர்கள் கொடிநாட்டிய காட்சி புகழ் பெற்றது. அந்த நிகழ்வை ஜோ ரோசன்தால் புகைப்படமாக எடுத்தார். அந்த படம் பின்னர் அமெரிக்காவின் போராட்டத்தின் சின்னமாக மாறியது. ஐவோ ஜிமா கைப்பற்றப்பட்டதன் மூலம் அமெரிக்கா ஜப்பானை தாக்கும் விமான தளத்தை பெற்றது. இது பின்னர் ஜப்பான் மீது நடத்தப்பட்ட வான்வழி போருக்கு உதவியாக இருந்தது. பசிபிக் போரில் இது ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. 1945 பிப்ரவரி 19 அன்று தொடங்கிய இந்த படையெடுப்பு இரண்டாம் உலகப் போரின் கடுமையையும் மனித இழப்புகளையும் வெளிப்படுத்தியது. பேட்டில் ஆஃப் ஐவோ ஜிமா உலக வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும் ஒரு முக்கியமான போர்களில் ஒன்றாகும்.